வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வாழ்க்கையிலயும் அமைதியும், நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நான் இறைவன வேண்டிக்கிறேன். இதுவரைக்கும் பார்ட் 7 பார்த்துருக்கோம். இனி பார்ட் 8 பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். பார்ட் 7 லாஸ்ட்ல சந்துரு கோவமா அப்ராட் போறதா சொல்லியிருந்தாரு. காரணம் சரணி அவர விரும்புறதாகவும், அவர கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுனாலும், அது மட்டும் இல்லாம ரதியை இறந்துட்டாங்கன்னு சொன்னதுனால அவர் கோவப்பட்டு அவங்க அக்காக்கிட்டேயும் அக்கா வீட்டுக்காரர் வீட்டில் எல்லார்கிட்டையும் கோவப்பட்டு அவர் கிளம்புனதோட பார்த்தோம். இப்போது கதைக்குள்ளே போகலாமா? பார்ட் 8ல் அவர் திடீர்னு இந்த மாதிரி மாறினது ஆனந்த் சந்தேகப்பட்டார். ஏன்னா ஆனந்துக்கு தெரியும் அவர் பழைய மாதிரி மாறுறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா பழைய சந்துரு தான் இவ்வளோ ஆட்டிடியூடாக இவ்வளோ கோபமாக இருந்தார். ஏன்னா இந்த 6 வருஷமாக சந்துரு தன்னோட ஒய்ஃபை பறி கொடுத்து ரொம்ப கஷ்டத்துலையும் மன வலியிலும் இது ஏன் வாழ்கிறோங்கிற வாழ்க்கையே அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆஃபீஸ் போகாமல், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி 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 ஜிம்மு, அவர் வீடு இப்படியே தான் இருந்தார். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வெளியில் போகிறாரு. அவர் ஃபேஸில் ஒரு ஒரு இது தெரியுது. அவர் இவ்வளோ கோவம், இவ்வளோ ஆட்டிடியூடாக அவர் நடந்துக்கிறாருன்னா அவர் பழையபடி மாறுறாரு. அப்படி ஒரு வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன மாற்றம் நடந்திருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் சந்துருவோட பிஏவான மிஸ்டர் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அர்ஜுன் அவருக்கு பிஏ மட்டும் இல்லை, அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டும் கூட. உடனே கால் பண்ணி கேட்கும்போது தான் உடனே ஆனந்த் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அர்ஜுன் எங்கே இருக்க? ஜெர்மனிக்கு தானே வேலை விஷயமா போயிருந்தேன் அப்படின்னு. ஆமாம் சார், நான் வேலை விஷயமா ஜெர்மனிக்கு தான் போயிருந்தேன். பட் ஆனால் நான் எங்கள் காலேஜ் ரீயூனியனுக்குன்னு சொல்லி சார் ஆஸ்திரேலியா டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. என்னையும் அங்கே வர சொல்லியிருக்காரு சார். அதனால் நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன், ஸோ என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஓ, அப்போ அவங்க சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்லி ஆனந்த் நம்புகிறாரு. அதே சமயம் ரேவதி பேசுகிறாங்க. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு. நான் அப்போவே சொன்னல, அவன்கிட்ட யாரும் ரதியை பற்றி பேசக்கூடாது, ரதியை பற்றி பேசினா அவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பேசினா என்ன பண்ணுறது? வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் போய் அடையார் உள்ள வீட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அடையார் உள்ள வீட்டுக்கு நான் ஏன் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு அவன் சொன்னது தான், அதை மாற்றம் இல்லை. உடனே சரணி, அண்ணி என்னன்னு இப்படி சொல்கிறீங்க? ஆமாம்மா, நீ இப்போதைக்கு அங்கே போ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அவன் வரும்போது நீங்கள் இருந்தால் நான் மேற்கொண்டு தான் இன்னும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிடலாம். என்னால் இங்கேருந்து வர முடியாது. அது மட்டுமே எழில் இல்லாமல் அம்மாவும் இருக்க மாட்டாங்க, எழிலும் இருக்க மாட்டா. ஸோ நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போங்க, நான் அப்புறம் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ணின்னு கூப்பிட இல்லை, ஆனந்த் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி அவர் ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டார். அதே நேரத்தில் ஜெர்மனியில் ஜானும் வர்தினியும் காரில் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க உங்கள் வீட்டுக்கு. அப்போ போயிட்டுருக்கும்போது ஜான் வர்தினிக்கு இந்த ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டை கொடுக்குறாரு. நீ இதை போட்டுக்கிட்டால் பெயின் ஃபுல்லாக ரிலீஃப் ஆகும், உனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, மாத்திரையா? அதுவும் நானா? தயவு செய்து அடம் பிடிக்காதோ, இதை பேசாமல் போடு அப்படின்னு சொல்லி ஜான் அதை கொடுக்குறாரு. வர்தினியும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. போடும்போது ஜானோட கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்த மிஸ்டர் டேவிட் பி அவரை என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறார். இது சிரிக்கிறத பார்த்துட்டாங்க வர்தினி. என்ன ஒரே சிரிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டேவிட் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைகளை டெய்லி நம்ம சமாளிக்கிறோம், எத்தனையோ பேர் அசால்ட்டாக கேர் பண்ணாமல் போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பயப்படுறீங்களே அப்படின்னு. இது பயம்லாம் இல்லை, சின்ன வயசுலேருந்து எனக்கு இது 2 விஷயம் பிடிக்காது, அதனால தான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் ஜானும் வர்தினியும் நோட் பண்ணுறாங்க, ரோடு வேறு பக்கமாக போகுது, கார் ரோட்டில் வேறு பக்கமாக போயிட்டுருக்கு, தன்னோட வீட்டுக்கு போகிற வழி இது இல்லை அப்படின்னு. உடனே கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன டேவிட், வீட்டுக்கு போகாமல் கார் வேறு எங்கோ போகுது? ஆமாம் சார், சாரி. ஆமாம் மேம், நம்ம வீட்டுக்கு போகலை, வேறு ஒரு இடத்துக்கு போகும், அங்கே போக இன்னும் 4-5 மணி நேரம் ஆகும், நீங்கள் ரிலாக்ஸாக தூங்குங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வர்தினி. அதுக்கு மிஸ்டர் டேவிட் சொல்கிறாரு, அப்பா அம்மா உங்களை வேறு ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க, 4-5 மணி நேரம் ஆகும்னா நான் எப்படி டெய்லி ஆஃபீஸ் வர்றது, அவள் எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னு சொல்லி வர்தினி கேட்குறதுக்கு அதுக்கு டேவிட் சொல்கிறார், நீங்கள் அப்படி போகக்கூடாதுங்கிறதுனால தான் உங்களை வேறு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போக சொன்னாங்க,
அப்படின்னு சொல்கிறேன். நடக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும், நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு டேவிட் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை மேம், நான் என்ன பண்ணுறது, அவங்க பேச்சு கேட்டு தானே ஆகணும், பண்ணுங்கடா, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு வர்தினி சொல்ல, அதுக்கு ஜான் சொல்கிறாரு, என்ன நடக்குதுங்க ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு வர்தினி அழகா தலையை சாச்சு அவங்க பார்த்துட்டு, உனக்கு நிஜமாவே புரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மைல் பண்ணான். அதுக்கு ஜானும் புரியுது புரியுதுன்னு சொல்லி அவளும் அழகா பதிலுக்கு சிரிச்சான். ஆனால் வார்த்தை அங்கே எதுவுமே சொல்லப்படலை. அவங்களோட உணர்வுகள் எதுவுமே இது வரைக்கும் அவங்க வார்த்தையாக வெளிப்படுத்தினதே கிடையாது. ஜான் அவர் ஒரு சின்ன அழகான ஒரு ஸ்மைல் வச்சுட்டு தலையில் கையை வச்சு சிரிச்சிட்டு அழகாக அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசாமல் இருந்துக்கிட்டார். அப்போ தான் அவங்க படித்த காலேஜ் ஒன்று வருது. அந்த படித்த யூனிவர்சிட்டி, ஜானாக இருக்கட்டும் சரி, வர்தினியாக இருக்கட்டும் சரி, கல்யாணம் இருக்கட்டும், எல்லாருமே அங்கே தான் படித்தாங்க. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க படித்த எல்லா மெமரிஸ் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ரீகால் ஆகுது. அப்படியே அதை கிராஸ் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது லைட்டாக வர்தினி கண்ணை மூடி தூங்க பார்க்குறான். அப்படி லைட்டாக தூங்கும்போது அவளோட சீட்டை நல்லா சாய்ச்சி ஒரு சின்ன பிளாங்கெட் எடுத்து போற்றி ஜான் அவரை நல்லா தூங்க வைக்கிறான். இவனும் தன்னோட சீட்டை நல்லா சாய்ச்சி அவள் தூங்குற அழகை கன்னத்தில் கை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த அழகான குட்டி வெளிச்சத்தில் அவள் ரொம்ப அழகாகவும் தெரிஞ்சான். இதை பார்த்துட்டு என்ன அதே நேரத்தில் டக்குன்னு வர்தினி கண்ணை திறந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ஜான் சொல்கிறான், இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த அவுட்ஃபிட்டில் நீ ரொம்ப அழகாக தெரிகிற அப்படின்னு சொன்னான். அதுக்கு வர்தினி, பாடா உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? எனக்கு 18 வயசு இருக்கும்போது சொன்னேன், இப்போ சொல்கிறேன், நான் 2 குழந்தைங்களுக்கு அப்புறமும் அழகாக தான் இருக்கேனா? பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு இது எல்லாமே கண்ணை மூடிக்கிட்டு தான் அவள் பேசுகிறான். அதுக்கு ஜான் சொல்கிறான், ஆமாம், நீ எப்போ பார்த்தாலும் உன் கண்ணாடி முன்னாடி கோவமாகவும் வெறுப்பாகவும் டென்ஷனாகவும் ஒர்க் ப்ரெஷரோட முகத்தை நீ பார்த்தனா நீ அப்படி தான் இருப்ப. இதெல்லாம் விட்டு என்னைக்காச்சும் உன் கண்ணாடியை பாரு, நீ இன்னும் அதை விட அழகாக தான் இருக்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அவள் லைட்டாக சிரித்து அப்படியே கண்ணை மூடி மெதுவாக தூங்க ஆரம்பித்தான். அப்படியே கொஞ்ச நேரம் போகுது, கார் போய்கிட்டே இருக்கு. வர்தினி நல்லா ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இது தூங்கினதுக்கப்புறம் ஜான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்ததுக்கப்புறம் டேவிட் கேட்குறாரு, ஏன் சார் நீங்கள் மேமை இவ்வளோ நேசிக்கிறீங்க, இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் இப்படி நடந்துக்க கேர் பண்ணும்போதே தெரியுது, நீங்கள் ஏன் அதை அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்கக்கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, ஏன் 2 பேரும் தனித்தனியாக இருக்கீங்க? அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும்னு தெரியுது அப்படின்னு. அதுக்கு ஜான் கொஞ்சம் காரை ஓரமாக ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்கிறார். காரமாக ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்கி எல்லோரும் வர்றாங்க. முன்னையும் பின்னாடியும் அந்த கார் ஒரு 2 காப்பி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த 2 கார் முன்னையும் பின்னையும் பார்க் ஆகுது. அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறதுக்காக ஆளை அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அப்போது ஜான் சொல்கிறாரு, மற்ற எல்லாரையும் உள்ளே ஏற சொல்லு, யாரும் குளிர நிற்க வேண்டாம், நீ என் கூடையே நில்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே ஓகே, இதெல்லாம் நான் பண்ணித்தானே அவன் உங்கள் கூட இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் உள்ளே போக சொல்கிறாங்க. சார் குளிரு சார், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரோட பேக்கெட்லேருந்து ஸ்மோக் எடுத்து கொடுக்குறாரு. என்ன சார், என்ன டாக்டரே, நீ ஸ்மோக்லாம் பண்ணுவீங்களா? நான் பண்ண மாட்டேன், அப்போ பண்ணாங்களா, அதை வாங்கி என் பேக்கெட்டில் போட்டுருந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். டேவிட் சிரிச்சார். ஓகே, எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. நான் பழைய ஃப்ரெண்டை நான் பேசலாமா, என்னோடய சீனியர்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொன்னேன். ஓகே, இங்கே யாரும் இல்லை, நீ என்னோட ஜூனியராகவே பேசு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு டேவிட் சொன்னார், சீனியர், நான் பாட்டு அழகாக மிலிட்ரியில் இருந்தேன், என்னை போய் வம்படியாக பிடிச்சி கூப்பிட்டு என்னைய மேமுக்கு ஜூனியராக அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டீங்க, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, நானே சொல்கிறேன் அப்படின்னீங்க. இத்தனை வருஷமாக ஆச்சு, நீங்கள் என்ன சொல்லவே இல்லை, இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு. நான் ஏன் உன்னை கூப்பிட்டு வந்தேன்னா,
அவளை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அவள் எங்கே போனாலும் பிரச்சனையை கண்டிப்பாக கொண்டு வருவாள். எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சுன்னா என்ன எதுன்னு பார்க்க மாட்டாள். ஸ்டேட்டஸ் எதுவும் கூட அடி விழுத்துருவாள். அதனால தான் சொல்கிறேன், அவளை அவளுக்கு எல்லா இடத்துலையும் எதிரி இருப்பாங்க. ஸோ அதனால அந்த எதிரிட்டேருந்து காப்பாற்ற ஒரு திறமையான ஒருத்தர் வேணும். அதனால தான் ஒன்று கூப்பிட்டு, ஏன்னா நான் அவள் பக்கத்துலேயே இருக்க முடியாது, நான் இருக்கணும்னு சொன்னாலும் என்னை வச்சுக்க மாட்டாள். அதனால தான் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ சொல்லுங்கள் உங்கள் ஸ்டோரி என்னென்னு. ஏன் வர்தினி மேம் நீங்களும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறேன், அவங்களுக்கு பழைய ஹஸ்பண்ட் என்ன ஆனார், நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவர் லவ் பண்ணீங்கன்னா ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணலை, இதெல்லாம் எனக்கு நிறைய கேள்வி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே இன்றைக்கி நான் உனக்கு எல்லாத்துக்கும் நான் விடை சொல்கிறேன் அப்படின்னு ஜான் சொன்னார். அதே நேரத்தில் இவளும் கண்ணை மூடி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் சந்துருவும் ஃப்ளைட்டில் ஏறிடுறாரு. ஃப்ளைட்டில் ஏறிட்டு அவரும் கண்ணை மூடி தன்னோட மனைவியோட ஃபோட்டோ எடுத்து அவர் பார்த்து தன்னோட நெஞ்சோட அந்த ஃபோட்டோ வச்சு கண்ணை மூடுறாரு. அதே சமயம் கல்யாணம் வர்தினியோட குழந்தைங்க பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஃபோனில் தன்னோட மனைவி ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்த அவங்க 2 பேர் சேர்ந்து இருந்த வீடியோக்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட பழைய வாழ்க்கையை உள்ளே போய் பார்க்க போகிறாங்க. அவங்களோட என்ன நடந்துச்சுங்கிறத இனிமேல் தான் நம்மக்கிட்ட சொல்லவும் போகிறாங்க. ஓகே மக்களை, அடுத்த பாட்டில் பார்ப்போம். கதைகளின் நிலவரத்திலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். நினைவுகள் எவ்வளோ அழகானவை தெரியுமா? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி அதிகமாக நேசிக்கிற ஒருத்தரை அவங்க நிம்மதியாக தூங்கி பார்த்து ரசிக்கிற சுகமே அது ரொம்ப அழகானது. நீங்கள் அந்த மாதிரி யாராச்சும் பார்த்து ரசித்ததுண்டா? நீங்கள் அதிகமாக நேசிக்கிறவங்கள நினச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.